அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய்ங்க. அடடடா என் பொண்ணு வந்துட்டா பாத்தீங்களா? அப்போ ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன சமைக்க போறேன்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஃபேவரட்டான ஒரு சாக்கோ ஃபஜ் ரெசிபி தாங்க செய்ய போறேன். ஸோ அதுக்காக இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இவ வந்துட்டாங்க பக்கத்துல. இந்த சாக்லேட்டை பார்த்தாலே எப்படிதான் அவளுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா. சரி, அவ கூடயே நானும் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே குக் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பட்டரை மெல்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை நான் ஒரு ஆன்லைனில் தாங்க பார்த்தேன். ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம செய்யலைன்னா எப்படிங்க? அதுவும் நம்ம வீட்டில் 2 குட்டீஸ் இருக்குது. அவங்களுக்கு ஃபேவரட் வேறு சாக்லேட்டு. ஸோ அதனால் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நான் செய்கிறேன்னு சொன்னோடனே என் பொண்ணுக்கு ஒரே ஹாப்பி. ஸோ என்னோட பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அதனால் வந்து சரி செஞ்சு கொடுங்க மம்மின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பட் என்னோட பொண்ணு கூடவே இருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டின் அளவுக்கு மில்க் மேடை சேர்த்தாச்சு. பட்டரோட மில்க் மேட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. மில்க் மேடும் பட்டருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரோமா வந்தது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ வாசங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மில்க் மேடோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ஐசிங் சுகர் சேர்த்துக்க போகிறேங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கொக்கோ பவுடர் கம்மியாக இருந்தது, பட் இருந்ததை நான் சேர்த்துட்டேன். ஸோ இது நல்லா வந்து சேர்த்துட்டு நம்ம விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அடுப்புலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் மைதா சேர்க்க போகிறேன். மைதா வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. மைதா சேர்த்திங்கன்னா கட்டித்தன்மை வரும். ஸோ அதனால் கடைசியில் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்க வேண்டியதுதான். ஸோ மைதா சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னு ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ரொம்ப கம்மியாக லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ நம்மளுடைய சாக்கோ ஃபஜ் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் நம்ம வந்து ஆடடாக வந்து வால்நட் சேர்க்க போகிறோம். ஸோ வால்நட் சாக்கோ ஃபஜ் தான் இன்னைக்கு என்னோட ரெசிபி. வால்நட் வந்து என்னோட பையனுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது என்னோட பையன் வந்து வால்நட்டை பீனட் நினச்சி சாப்பிட்றாருங்க. ஸோ வேர்க்கடலை சட்னி செஞ்சு கொடுப்பேன். வேர்க்கடலை வந்து வெறும் வாய் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி நினச்சி சாப்பிட்றாரு. ஸோ எனக்கு அது ப்ளஸ் தானேங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அவருக்கு ஃபேவரட்டான சாக்லேட் ரெசிபிஸ்ல ஆட் பண்ணி கொடுக்கும்போது என்னென்ன பசங்க நட்ஸ் சாப்பிடல இதில் ஆட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப எம்மையாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கு மேலே லைட்டாக வந்து வால்நட்டை தூவி விட்டுட்டு சாக்கோ சிப்ஸ் இருந்தா தூவி விடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ நட்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தூவி விட்டுட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. அவ்வளோதாங்க. இது பார்த்தாலே பசங்க கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எடுத்து ஃப்ரீசர்ல 2 ஹவர்ஸ்க்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து டைரக்டா கோல்டா கொடுக்கல, மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில வச்சுட்டேன். பெரியவங்க சாப்பிட்டா சில்லுன்னு சாப்பிடலாம், பசங்களுக்கு லைட்டா சில்லுன்னு கொடுத்தா போதுங்க. என்னோட பொண்ணு பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த குட்டி வாழை சுத்திக்கிட்டே இருந்ததுன்ட்டு, அதை பார்த்தோன்னே அவளுக்கு சந்தோஷத்தை பாருங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம், உண்மையா சொல்றேன். ஆனா இந்த சாக்லேட் பஜ்ஜி வந்து அவங்க அதிகமா சாப்பிடல, நான் தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியா இருந்ததுங்க. சீரியஸாவே வாயில வச்சதுமே அவ்வளோ சாஃப்டா கரையிற மாதிரி இருந்ததுங்க. சீரியஸா சொல்றேன். வெளியில வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளே வீட்டுல பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான vlogல உங்களை மீட் பண்றேன். பாய்.